கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். இன்றைய உலகத்தில் வெளிவேஷம் தான் அதிக மதிப்பையும் மரியாதையையும் பெற்றுக்கொள்ளுது. புற தோற்றத்துக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் உள்ளான குணாதிசயத்துக்கு கொடுக்கப்படுறதில்ல. அழகு பார்த்து பழக நினைக்கிறவங்க அழுகுழியில் விழாமல் போகிறதில்ல. குணம் பார்த்து இணைஞ்சிருக்க நினைக்கிறவங்க மன நொந்து போகிறதில்லன்ற வாக்குக்கு ஏற்ப இந்த உலகத்துடைய அன்றாட நிகழ்வு இருக்குதுன்னா அது மிகையல்ல. எல்லாருக்கும் ஒருத்தருடைய குணம்தான் நிச்சயமான தேவை. ஆனால் அவங்க தெரிந்தெடுக்கிறது தோற்றத்தை தான். எவ்வளவு பேர் ஏமாந்திருந்தாலும், ஏன் நாமளே கூட அனுபவப்பட்டிருந்தாலும் இந்த மாய வலைக்கு பலியாறதை தடுக்க முடிகிறதே இல்லை. குஷ்டரோகியானவனை கூசாமல் தொட்டவரும் குள்ளமானவனை தள்ளாமல் அள்ளி அணைத்தவரும் தான் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை பின்பற்ற நாம இந்த காரியத்தில் எப்படியாப்பட்டவங்க? நம்மளுடைய குணாதிசயம் என்னன்றதை நேரம் எடுத்து ஆய்வு செய்வோம். என்னுடைய பல வருட புகைவண்டி பயண அனுபவத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. நான் ஒரு முறை டெல்லி போயிட்டு இருந்தேன். விசாகப்பட்டினம் ரயில் நிலையத்தில் ஒருத்தர் ஏறினார். பார்க்குறதுக்கு சுமார் 45லேருந்து 50 வயசு மதிக்கத்தக்கவர் போல் இருந்தார். கையில் ஒரு பை, அதில் பழைய இரும்பு பொருட்கள் கொஞ்சம் இருந்துச்சு. ரொம்ப அழுக்கடைஞ்ச உடை, மெல்லிய உடல், அடர்த்தியான தலைமுடி, நெடுநாள் ஷேவ் செய்யப்படாத முகம். பார்க்குறதுக்கு ஒரு பிச்சைக்காரர் போல் இருந்தார். ஆனால் அவர் யாருக்கிட்டேயும் பிச்சை கேட்கல. அவர் உட்கார்றதுக்கு ஒருத்தரும் தன்னுடைய பக்கத்தில் இடம் தர்றதுக்கு கூட முன் வரலை. இதுக்கும் அவர் ட்ரெயின் டிக்கெட் எடுத்திருந்தார். மற்றவங்களை போல் விருப்பமான இடத்துல உட்கார்றதுக்கு அவருக்கும் உரிமை உண்டுன்றதை அங்கே இருந்தவங்க ஏன் தெரியல மறந்து போயிட்டாங்க. இறுதியாக தனிநபர் உட்காரக்கூடிய ஒரு இருக்கையில் வந்து உட்கார்ந்தார். அவருக்கு நேர் எதிராக என்னுடைய இருக்கை இருந்துச்சு. அந்த பெட்டியில் இருந்த பல பேர் அவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறத விரும்பவே இல்லைன்றதை அவங்களுடைய முகங்கள் வெளிப்படுத்துச்சு. அவர்கிட்ட பேச யாருமே முன் வரலை. சொல்லப்போனால் அவரை அருவருப்போட தான் பார்த்தாங்க. நான் கொஞ்சம் தின்பண்டம் வச்சுருந்தேன். அதை சாப்பிட தொடங்கினப்போ அவருக்கும் கொஞ்சம் கொடுக்க நான் முயற்சி செஞ்சேன். ஆனால் அதை அவர் புன்முறுவலோட மறுத்துட்டார். இடையிடையில் தண்ணி மட்டும் கேட்டு வாங்கி குடித்தார். ஆனால் என்னோட பயணம் செஞ்ச பல பேர் அவரை ஒரு மனுஷராக கூட அங்கீகரிக்க மறுத்தாங்க. காரணம் அவருடைய உடையும் தோற்றமும் தான். லக்கேஜ் வைக்கக்கூடிய இடத்துல ஒருத்தர் அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருந்தார். அவருடைய கொரட்டை சத்தம் அதிகமாகவே இருந்து எல்லாரையும் தொந்தரவு செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நபரை இந்த அழுக்கடைஞ்ச நிலையில் இருந்தவர் தட்டி எழுப்பினார். எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னன்னு ஒருத்தருக்குமே புரியல. தூக்கத்தில் இருந்து எழுந்தவர் அவரை கடுமையாக திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நீ ஒரு பிச்சைக்காரன், என்ன தொடுறதா? சி தள்ளிப்போ அப்படின்ட்டு அவரை தள்ளி விட்டுட்டாரு. அப்போ அந்த நபர் கோபப்படாமல் ஏதோ ஒன்றை தன்னை திட்டியவர்கிட்ட நீட்டினார். அது தூங்கிக்கிட்டு இருந்தவருடைய மணி பர்ஸ். அவர் தூக்கத்தில் இருந்தப்போ அவருடைய மணி பர்ஸ் கீழே விழுந்திருக்குது. அதில் குறைஞ்சது 5000 ரூபாய் இருந்திருக்கும். அதை நாங்கள் யாருமே கவனிக்கலை. அந்த மணி பர்ஸ்க்குரியவர் அதை வாங்கினதுக்கப்புறம் கூசி போனார். இதுவரை அவர்கிட்ட பேசாமல் இருந்தவங்க இப்போ அவரோட பேச முயற்சி செஞ்சாங்க. ஆனால் இந்த முறை அவர் யாருக்கிட்டேயும் பேச விரும்பலை. அழுக்குன்றது தோற்றத்தில் இல்லை, அது மனசில் இருக்குதுன்னு எல்லாருக்குமே புரிய வச்சுது அவருடைய செயல்பாடு. உண்மையிலேயே அருவருப்பானவர் அவர் இல்லை. ஒருத்தருடைய தோற்றத்தை வச்சு மதிப்பிடக்கூடிய இந்த சமூகந்தான்ற செய்தியை சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆம் பிரியமானவர்களே, மனுஷங்க எப்பயுமே தோற்றத்தை வச்சு தீர்மானித்து தோற்று போகிறவங்க தான். ஆனால் தேவன் உள்ளத்துடைய உண்மையை பார்த்து உயர்த்துறாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் மேலே சவுலுக்கு அப்புறம் ராஜாவாக இருக்கும்படி ஒருத்தனை தெரிந்து கொள்ளும்படி ஈசாயினுடைய வீட்டுக்கு போயிருந்தான். அப்பொழுது அவன் எலியாபை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார்னு 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 6-7வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆமாங்க, கர்த்தர் எப்பயுமே உள்ளான மனுஷனையே விரும்புகிறாரு. வெளித்தோற்றம் மாயையானது, அது நிஜமானதும் இல்லை.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் வந்து நமக்காக சிலுவையை சுமந்தப்போ இஸ்ரவேல் மக்களால் அவருடைய பாடுகளை புரிஞ்சு கொள்ளவே முடியலை, அவருடைய நிஜத்தை உணரவும் முடியலை. ஏசாயா 53:3 இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார், அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை, அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்ததுன்னு சொல்லப்பட்டது போல அவரை யாரும் விரும்பலை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஆனால் அவரால் மட்டுமே இந்த உலகத்துக்கு மீட்பு வந்துச்சு. இந்த உண்மையை புரிஞ்ச நாம் வெளி தோற்றத்தை வச்சு எப்பயுமே நிதானிக்க கூடாதுன்றதில் தெளிவாக இருக்கணும். அதிகமாக சிரிக்கிறவங்க ஆழமாக ஏமாற்ற வாய்ப்பு உள்ளது. அதிக கோபப்படுறவங்க துரோகிகளாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. மேற்புறத்தை வச்சு தீர்மானிக்காம உள்ளானவைகளில் கவனமாக இருப்போம். கர்த்தருக்கு பிரியமாக இருப்போம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.